அது மாதிரி காதலை கையில் வைத்துக்கொண்டு காதல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அது அதனுடைய முன்னாடி இருந்த கிளைமாக்ஸ். தயாரிப்பாளர் பாண்டியன் வந்து அதுக்கு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணல. அந்த கேரக்டர் அதிலேருந்து எந்த லீடும் எடுக்க மாட்டான். அனுப்பிச்சனே சட்டியில் வந்து சேர்ந்துச்சா, நீங்கள் இருக்கீங்களா, என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அதையும் எழுத மாட்டான். காதலை ஆடியன்ஸுக்கு ஜெயிக்க வச்சு காட்டணும். நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன்னா அந்த காதலை ஜெயிக்கிறது இல்லை, தப்பிக்கிறது. சூர்யா நேகாவனுடைய அந்த அந்த பிரச்சனைக்குள் இருந்து தான் ஆகணும். அப்புறம் அந்த கன்சென்ட்மெண்ட் வந்துச்சான்னு பாருங்கள், அப்படி பார்க்காதீங்க, உங்கள் கண்ணு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் சூர்யா அந்த இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் காதல் கோட்டை படம் வந்து எத்தனை தடவை வேணுமா பார்க்கலாம், இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வருஷத்தோட 30 வருஷம் ஆகுது சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காதல் கோட்டை படம் வந்து 30 வருடமாகவும் இப்போ வர்ற இளைஞர்களாகவும் பார்க்கப்படுது அப்படின்னா அதில் ஒரு எட்டர்னல் லவ் இருந்துச்சு. அந்த எட்டர்னல் லவ் வந்து இப்போவும் அதாவது 2 பேரும் பார்க்காமல் காதலிக்கிற ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து போய்விட்டது. ஆனால் அந்த உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சி இன்னும் வந்து நீங்கள் என்ன தான் உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து போனாலும் உடனுக்குடனே நேரடியாக வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா உடனே ஃபேஸில் வாட்ஸ்அப்பில் வந்து அல்லது டேரெக்டாக ஃபேஸ் பார்த்து பேசுகிற அளவுக்கு இருந்தாலும் கூட அதுக்குள்ளே இருந்த உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காதல் உணர்ச்சிகள் வந்து எட்டர்னல், எப்போதுமே சாகாது. நீங்கள் என்னுடைய டாக்டர் மாதிரி, நான் உங்கள் அப்பா மாதிரி, அந்த மாதிரி நிலைமையில் இருந்து பேசுகிறோன்னு வச்சுங்களேன். என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பார்த்து கொண்டிருந்தாலும் நேரடியாக சந்தித்து ஒருவர் தொடும்போது ஏற்படுகிற உணர்ச்சி என்றைக்குமே மாறாது. அது டெக்னாலஜிலெல்லாம் மாறாது. அந்த உணர்ச்சி காதல் கோட்டையில் ரசிகர்கள் மனதில் இவங்க சேரணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு வந்ததுனால தான் அது காலம் கடந்து வந்து நிற்கிது. வான்மதிக்கு முன்னாடி நீங்கள் எழுதுனது காதல் கோட்டை தானே சார்? இல்லை, வான்மதிக்கு பிறகு காதல் கோட்டை. அது எங்கே இருந்தால் அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சது சார்? ஏன்னா நான் அது பலமுறை பல மேட்டில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த ஒரு மாணவன். புறநானூற்றில் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார் நட்புன்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு அரசனும் ஒரு புலவனும் ஒருவர் பார்க்காமலே நட்பு கொண்டிருப்பார்கள். இறுதியில் அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதைத்தான் நான் காதலாக மாற்றினேன். நிலா ஓடிவா காதல் கோட்டையானது எப்படி? நல்ல கேள்வி. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த நிலா ஓடிவா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு, சோற்றை கையில் வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையை ஏமாற்றுகிற விஷயந்தான் அந்த நிலா ஓடிவா. அது மாதிரி காதலை கையில் வைத்துக்கொண்டு காதல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய முன்னாடி இருந்த கிளைமாக்ஸ். ஆனால் தயாரிப்பாளர் பாண்டியன் வந்து அதுக்கு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு நாள் நான் வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லொக்கேஷனுக்கு போகும்போது ஒரு அப்போலாம் தினத்தந்தியில் பெரிய போஸ்டர், அதாவது முழுப்பக்க விளம்பரம் வரும். இப்போ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, அது மாதிரி நிகழ்கிறதெல்லாம் இல்லை. அந்த முழுப்பக்க விளம்பரத்தில் வந்து சிவசக்தி பாண்டியன் வழங்கும் அகத்தியனின் காதல் கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது ப்ரொடியூசரை வச்ச டைட்டில், எனக்கு அந்த டைட்டில் போய் தெரியாது. சரி, அதாவது ஒரு தயாரிப்பாளர் தனது வணிக நோக்கில் ஏதோ ஒரு டைட்டில் வைக்கிறாரு, அப்படி வைக்கப்பட்ட டைட்டில் தான் அது நிலைத்து போனது, அவ்வளோதான். சூர்யா கேரக்டரை பற்றி பேசலாம் சார். அவரோட முதல் காட்சியிலே வந்து ஒரு பேசஞ்சர்கிட்ட பேசுவார் ட்ரெயினில். அப்படி பேசும்போது, சார் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்த்டேக்கு க்ரீட்டிங் கார்டு அனுப்புறது வழக்கம் அப்படிம்பாரு. ரொம்பவே யூனிக்கான விஷயம் அது. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? பொதுவாக மனிதர்களை சந்திக்கும் போது கடந்து போகிறதுங்கிறத விட அவங்கள நினைவில் வைத்துக்கிறதுக்கு ஒரு முக்தி இருக்குது. உடனடியாக எந்த விதமான உறவு மனப்பான்மைகளையும் போக முடியாது. நீ எனக்கு இது, நான் உனக்கு இது, நீங்கள் அப்படியா, வாங்க எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், இல்லை உங்கள் வீட்டில் தங்கச்சி இருக்கா கேளுங்க, இதெல்லாம் வந்து இது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் இல்லை.
பட் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பிறந்தநாள் கொடுங்களேன் அப்படின்னா, ஏன் என் பிறந்தநாள்? இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கிரீட்டிங்ஸ் அனுப்புவேன். என்ன நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கீங்க இல்லையா இந்த ட்ரெயினில் வந்தது, அது ஒரு யூனிக்கான விஷயம் அது. அதனால் அந்த விஷயம் எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கு யாரையாவது மனிதர்களை சந்தித்தால் அவர்களை நினைவில் எப்படியெல்லாம் வைத்து, நல்ல மனசுக்கு பிடிச்சிருந்தால் நினைவில் எப்படியெல்லாம் வைத்து கொள்ளலாம். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து 10வது நிமிடம் சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அதற்கு பிறகு சாப்பிட்டேன் சார், இல்லை பரவாயில்ல, இல்லை சாப்பாடு கொண்டு வரும்போது என் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துங்க சார், நான் கொஞ்சம் சாப்பாடு, ஒன்றுமே இருக்காது. பேசுவாங்க, பழகுவாங்க, குடும்ப விஷயம் பேசுவாங்க, அவங்க ஸ்டேஷன் ஒன்று போய்ட்டு வரேன் சார் போயிடுவாங்க. அந்த நட்பு அது ரயில் சிநேகம்னு சொல்லுவாங்க. நட்பு முடிஞ்சு போயிடும். அந்த ரயில் சிநேகத்தை ஒரு சிலர் தக்க வச்சுக்குவாங்க. அது வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த நேரத்தில் எது எதற்காக நடக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒரு மனிதரை நீங்கள் எதற்காக சந்திக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதன் பின்னணியே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அனுபவத்தை நான் வந்து என்னுடைய சிறு வயதிலிருந்தால் எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்தே நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் பின்னாடியும் அவர்கள் ஏதோ ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டோ அல்லது எனக்கு வாழ்க்கையில் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டோ அல்லது தக்க சமயத்தில் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சொல் எனக்கு ஞாபகம் வந்தால் உதவி கொண்டே இருக்கும். அதனால் அப்படி ஒரு தாக்கத்தில் வச்சது தான் அது. கமலி கேரக்டரை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க? காதல் அப்படின்னோடனே அதனால் உடனே ஈர்க்கப்படாத பெண்ணாக இருக்கணும் ஒன்று. ஆனால் அவளுக்கு ஒரு ஒரு அவள் வந்து ரொம்ப அவளை நேசிக்கிற ஒரு துணை வேணும். காரணம் என்னென்னா, அடிப்படையில் வந்து அவள் வந்து அக்கா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காள் ஒன்று. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்பா தனக்கு எதையும் செய்யாமல் இறந்து போயிட்டார். அதுக்குள்ளே போய் போனோம்னா நிறைய பெண் கதைகள்லாம் இருக்கும், உங்களுடைய பேட்டி முடியாது அது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் வந்து போய் என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் அக்காடியோ யார்ட்டையும் கேட்க முடியாது. அது வேறு மாதிரி ஒரு உருவம் கொடுக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா நமக்கு செக்யூர்டாக இருக்கலாம், ஒரு ஒர்க்கும் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம், ஒரு வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படிங்கிற இயல்பான பெண்ணுடைய மனநிலை. அப்படி இருக்கும்போது ஆண்களை பற்றி ஒரு பயம் இருக்கும். நீங்கள் இயல்பாகவே வந்து என்னென்னா, சும்மா வந்து பேசினாலே இவனை நம்பலாமா கூடாதா, சரி வாங்கலாம் உங்களை அவ்வளோ தூரம் இறக்கி விட்டுறேன்னா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது டீசெண்டாக ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அதை திருப்பி அனுப்பிச்சு எதுவுமே இல்லாமல் அவன் வந்து எந்த விதமான அதிலேருந்து அதாவது லீடு எடுக்காமல், அந்த கேரக்டர் அதிலேருந்து எந்த லீடும் எடுக்க மாட்டான். அனுப்பிச்சினேன், சர்டிஃபிகேட் வந்து சேர்ந்துச்சா, நீங்கள் இருக்கீங்களா, என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, அதையும் எழுத மாட்டான். நன்றி அப்படின்னோடனே அதில் ஒரு டீசன்சி இருக்கும். ஸோ அது தூரமாக இருந்து பார்க்கும்போது அவனுக்கு இவன் நல்லவனாக இருக்கானே, இவனோட நாம் ஏன் ஒரு நட்பு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற இயல்பான ஒரு உணர்ச்சி. அதாவது நீங்கள் ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த பெண்ணிட்ட. அந்த பெண்ணிட்ட என்ன ஒரு வெற்றிடம் இருக்குன்னா, அப்பா போயிட்டார், தன்னை நேசிப்பதற்குரிய சூழ்நிலை அந்த குடும்பத்தில் அக்கா தான். அக்காவும் வந்து புருஷனுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது துன்பங்கள் இல்லை, அது வேறு ஒரு நோக்கத்தில் போகுது அது. ஏன்னா அவர் பின்னாடி ஒரு நோக்கம் ஒன்று வச்சுருக்காரு, அதுக்கான நோக்கம், அதற்கான முன்னெடுப்பு தான் அதெல்லாம். நார்மலாக இப்போ எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு அது தங்கச்சி இருக்கு, போய் நான் அதுகிட்ட கொஞ்சி விளையாண்டு உட்காரமா பக்கத்துலனாலே என் ஒய்ஃபுக்கு சந்தேகம் வரும். ஸோ அதையும் செய்ய முடியாது, அதை வீட்டிலையும் அதை நேசிக்க முடியாது, வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது. நாளைக்கு எங்கள் மாமா ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு அது வாங்கி கொடுப்பாரு, கேட்டோன்னு இது வாங்கி கொடுப்பாரு, சும்மாவாடி வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்னு ஒரு கேட்குறமா. இது ஆணினுடைய மனநிலை. ஸோ இதுக்கடையில் இந்த பெண்ணை பரிபாலிக்கணும். ஆனால் இவளுடைய மனநிலை நாம் வெறுக்கப்படுகிறவங்க வருது. அந்த வெறுக்கப்படுகிற மனநிலை இவளுக்கு தேவை ஒரு புகலிடம். அந்த புகலிடம் ஒரு நல்ல ஆணாக இருக்கணும், ஒரு டீசெண்ட் ஆணாக இருக்கணும். அப்போ தன்னை பார்க்காத போதே தன்னுடன் இவ்வளவு மரியாதையை நடந்தவங்க அந்த ஆண்கிட்ட அவளுடைய மனம் போயிடுச்சு, அவ்வளோதான் கேஸ். இப்படி வேலை தேடிட்டு இருக்கிற கமலிக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு தான் ஒரே துணை. சென்னையில் ஊட்டியிலேருந்து வர்றாங்க, ஃப்ரெண்டு வீட்டில் எத்தனையோ தடவை ஃப்ரெண்டோட ஹாஸ்டலில் தங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு கேரக்டருமே சும்மா ஏனோ தானோன்னு வந்துட்டு போகாமல் அவள் சொல்கிற ஒவ்வொரு வசனமும், கமலிக்கு கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸும் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஜென்சி கேரக்டர், அந்த கேரக்டரே வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பீங்க, ஜென்சியோட கேரக்டர். அண்ட் ஒரு சீனில் வந்து கமலியோட வீட்டில் வந்து பைபிள் இருக்கும்.
கமலி அதை எடுத்து டவுட்டா இருக்கும் போது அதை எடுத்து பார்ப்பாங்க. நான் உன்னை விட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கிற சங்கீதம் அந்த 15 வாசகம் வரும். அந்த ஜென்சி கேரக்டர் எனக்கு வந்து நான் ஒரு ஹிந்து கேரக்டராக வந்து வச்சிருக்கும்போது சில விஷயங்களை பேச முடியாது உங்களுக்கு. உன் சாமி என்ன பண்ணுச்சு அப்படிங்கும்போது என் சாமி என்ன பண்ணுச்சு, கோயிலுக்கு வா உனக்கு நன்மை நடக்கும், உனக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்பா. இல்லை நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்பா. ஏன் உன் சாமிக்கு கோச்சிக்குவாம்பா. இல்லை எங்கள் தாத்தா ஐயனாருக்கு ஆடு வெட்டிலாம் பூஜை போட்டிருக்காரு. ஸோ எங்கிருந்தும் இந்த மதமாற்றம் இந்தியாவிற்குள் நடந்து விடவில்லை. ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இருந்தபோது 200 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உனக்கு நான் ஒரு உரிமை தருகிறேன் என்ற போது தான் இவர்கள் மதத்தை வெளியில் போனாங்க. அதனால தான் அம்பேத்கர் கடைசி வரைக்கும் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். அதெல்லாம் பின்னாடி அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்மளால் அந்த இதில் அவளுக்கு என்னென்னா அவன் வந்து மனிதத்தை நேசிக்கிறது, அவ்வளோதான் அவங்க 2 பேருக்கு இடையில அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, டேய் இதை வச்சுக்கடி உனக்கு அது நடந்திருக்கும், அதை நான் சீன் பண்ணலை, இந்த பைபிளை வச்சுக்கடி அப்படின்னு. அவளுக்கு அந்த பைபிளை வந்து சாமி ரூமில் வைக்கணும்னு தோணியிருக்கு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப அந்த கடவுளை வணங்குறவ. அதே நேரத்தில் அவளுக்காக கூட்டிகிட்டு போய் இவள் வந்து கோயிலில் பிரார்த்தனை பண்ணணும்னு இவளுக்கு தோணுது. அது ஒரு அழகான நட்பு. அந்த நட்பில் வந்து அப்போ வந்து சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருச்சு போறியான்னு கேட்டபோது வேணாம் அப்படின்பா. காரணம் என்னென்னா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சூர்யாங்கிற ஒரு உருவத்தை விட்டு விலகி போக முடியாதுங்கிற மனசில் இருக்க பிரச்சனை. அதே நேரத்தில் அது அந்த நட்புக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே எதுவுமே காரணம்லாம் சொல்லவே முடியாது. பெண்களுக்கு வந்து யார்கிட்டையாவது ரொம்ப நெருக்கமாக பேசணும். இவளுக்கு எவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அதே கடவுள் நம்பிக்கை அவளுக்கும் இருக்கும். கமலிக்கு எவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அதே கடவுள் நம்பிக்கை அவளுக்கு இருக்கும். இவளுக்கான கடவுள் நம்பிக்கை, அவளுக்கான கடவுள் நம்பிக்கை. ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் வந்து நம்பிக்கை மட்டும்தான். அதனால் அந்த நட்பு அதை பற்றி நிறைய பேசலாம். அதுக்குள்ள அப்புறம் மத ரீதியாக போயிடும், வேணாம். சூர்யா வந்து ஜெய்ப்பூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் அதே கம்பெனி தான், ஒரு தங்கச்சியோட கம்பெனிக்காக இங்கே வர்றாரு. நேயாவுக்கு சூர்யாவை பார்த்தோன்னே காதல் வருது. சூர்யா ஆனால் கமலையை விரும்பிகிட்டு இருக்கார் இல்லையா. நேயாவோட பிஹேவியர் ஆரம்பத்திலே அவருக்கு தெரிஞ்சிருது, நேயா வந்து தன்னை காதலிக்கிறாங்கன்னு. அவர் ஆரம்பத்திலே மறுத்திருக்கலாம். ஆனால் நேயா டின்னர் கூப்பிடுவோம், அங்கே போயிட்டு தன்னை ஒரு கெட்டவனாக தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பார்த்தாரு. எந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு காதலி இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்லாமல் அவர் வந்து சிவா சொன்ன டைலாக் எல்லாம் தன்னை ஒரு கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நேயா கிட்ட சொல்லி நேயா மனசு மாறிடுவாங்க அப்படின்னு அவர் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் நேயா நீ இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன்னு தற்கொலை பண்ண போகும்போது தான் இல்லை எனக்கு வேறு ஒரு காதலி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டே கிளம்புறாரு. நேயா கிட்ட ஏன் அவர் அந்த மாதிரி ரூடாக நடந்துக்கணும்? எனக்கு தேவை வேலை, 3 நேர சாப்பாடு. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு 1008 புற தொந்தரவு வரலாம். ஒரு காதலை ஆடியன்ஸுக்கு ஜெயிக்க வச்சு காட்டணும். நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன்னா அந்த காதலை ஜெயிக்கிறது இல்லை, தப்பிக்கிறது. காதலை ஜெயிக்கிறதுக்கும் காதலிருந்து தப்பிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. சூர்யா நேகாவை விட்டு வெளியே போயிருந்தால் காதலிலிருந்து தப்பித்து கொண்டார். அங்கேயே இருந்து போராடினதுனால காதலிலிருந்து ஜெயிச்சார். ஸோ உங்களுக்கு சூர்யாவினுடைய காதலை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணுன்னா சூர்யா நேகாவினுடைய அந்த பிரச்சனைக்குள் இருந்து தான் ஆகணும். அப்புறம் அந்த கன்சென்ட்மெண்ட் வந்துருச்சான்னு பாருங்கள், அப்படி பார்க்காதீங்க, உங்கள் கண்ணு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் சூர்யா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஒரு காதல் இருக்குது பார்த்தீங்களா, இதற்குள் சூர்யா வாழ்ந்தே ஆகணும். அப்படி வாழும்போது நான் ஒரு பணக்காரன்னு சொல்லணும். இதையெல்லாம் மீறி எங்கேயோ இருக்கிற ஒரு ஏழையை காதலிக்கும் போது தான் சூர்யாவுடைய காதல் உயர்ந்ததாக இருக்கும். அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போயிட்டால் அது இருக்காது. அப்படி இருந்தும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் சூர்யா அதை விட்டுட்டு போவார். அந்த வேலையை விட்டு போயிட்டார். அந்த வேலையை விட்டு போன பிறகு சூர்யா சொல்ல மாட்டார் நான் கமலியை நான் லவ் பண்ணுறேன்னு. அந்த லெட்டரை வச்சு தெரிஞ்சுட்டு பின்னாடி கமலிகிட்ட சூர்யா பேசுவாங்க. சூர்யா சொல்லி தெரியாது, சூர்யாவுக்கு நீங்கள் எழுதின லெட்டரை படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா அந்த எதிர்ப்புணர்ச்சியில் வாழணும். இல்லாட்டி அதிலிருந்து தப்பித்து ஓடிட்டா சூர்யா தப்பிச்சிட்டான், நேயா மேலே ஆசை இருந்துச்சுன்னு தான் வரும். சூர்யா தப்பிக்கவே இல்லை. அதுதான் சூர்யாவினுடைய காதலினுடைய சக்ஸஸ்.
சூர்யா கமலியை தாண்டி இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஜென்சி கேரக்டர் ஏனோ தானோன்னு வந்துட்டு போகாமல் அவ்வளோ ஆழமாக இருக்கும் அந்த கேரக்டர். அதே மாதிரி நான் பார்த்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் காதல் கோட்டையில் என்னென்னா, இருக்கிற எல்லா ஆண்களுமே ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே கமலியோட மாமாவை தப்பாக நினச்சிட்டு இருப்போம். இவருக்கு ஒருவேளை கமலி மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ, அதனால் இப்படி நடந்துக்கிறாருங்கிற சந்தேகம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து சொல்லுவார், அவன் என் குழந்தை மாதிரி, என் பொண்ணு மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி, நான் எங்கள் மாமா எனக்கு இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு சொன்னால் நாளைக்கு வரப்போகிறவனுக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நான் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவகிட்ட நான் எடுத்தெறிஞ்சு பேசுவேன், எப்போ அவளை நான் திட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். கமலியை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு ராஜா வந்து நிற்பார். அப்போ கூட அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி சென்னைக்கு போகணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கும் போது அவர் அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார். எங்கேயும் இல்லை நீ தான் எனக்கு வேணும்னு அந்த ஈகோ காட்டாமல், சரி உன்னோட காதல் முக்கியமா, 50% அது ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், 50% நான் எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். சிவா கேரக்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன தான் மற்ற பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இதாக பேசிகிட்டு இருந்தாலும் கடைசியில் கமலி ஹெல்ப் கேட்டு வரும்போது ரொம்பவே அழகாக நடந்துக்குவார். பன்னீர் கேரக்டர், அந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர், அவரும் அப்படி தான். பாண்டு சாரோட கேரக்டர், இப்படி எல்லா ஆண்களுமே வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருப்பாங்க அந்த படத்தில். ஆண்கள் இப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவா, இல்லை எதனால சார் அப்படி? இந்த படத்தை வந்து மிக தெளிவாக உள்வாங்கியிருக்கிறீங்க. எல்லா கேரக்டர்ஸையும் அதனுடைய நிலையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அதுக்கு ஒரு தேங்க்ஸ் உங்களுக்கு. இரண்டாவது ஒரு விஷயம், உங்கள் நேரத்தை, உங்களுடைய செயலை, இன்றைய காலை பொழுதை யார் தீர்மானித்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இல்லையா? உங்கள்கிட்ட இருந்த ஜாபு, நீங்கள் இத்தனை மணிக்கு வந்து இதை அட்டன் பண்ணணுங்கிற உங்களுடைய நெசசிட்டி. உங்களுடைய உடையை தீர்மானித்தது உங்களுடைய கேமராமேன். ஓகேயா? உங்கள் ஹேர் ஸ்டைலை தீர்மானிக்கிறது வேறு ஒருத்தங்க, நீங்கள் இருக்க ப்ரொஃபஷனலாக. உங்கள் டிஃபனை தீர்மானிக்கிறது உங்களுடைய நேரத்துக்கு உங்கள் அம்மா தர்றது, அல்லது வெளியில் சாப்பிட்றது, சாப்பிடாமல் வர்றது. ஸோ ஒரு நாளை யாரும் தனக்கு தீர்மானிப்பதே இல்லை. ஓகேயா? ஓகேயா? ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை பேசுவோமே. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு காலையில் யாருடைய வாழ்க்கையை யார் தீர்மானித்தது? அன்றைய நாள் தீர்மானித்தது. டக்குன்னு எல்லாருடைய வாழ்க்கையுமே மாறிப்போச்சு இல்லையா? அன்றைய தீர்மானித்தது யாரோ தீர்மானிச்சிருக்காங்க. யார் தீர்மானித்தாங்க? மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. யாருடைய வாழ்க்கையை? தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அரசாங்கத்திலிருந்து, அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே போனவர்களும் உள்ளே வந்தவர்களும் யாரால் தீர்மானிக்கப்பட்டார்கள்? மக்கள். அப்போ யாருடைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறார்கள்? அடுத்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள். காலம் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது இதில் யார் கெட்டவர், யார் நல்லவர்? யாரும் கெட்டவர் இல்லை, யாரும் நல்லவர் இல்லை. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை வச்சுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருங்க, நான் 5000 ரூபாய் கொண்டு வந்து தரேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் காலையில் கிளம்பி 5000 ரூபா எடுத்துகிட்டு வரும்போது வழியில் தவற விட்டுட்டேன். அந்த 5000 ரூபா தவற விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக 5000 ரூபா காணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆள்கிட்ட கோவப்பட்டு போலீஸ்காரன்ட்ட கற்றுட்டேன், என்ன அத்துமுறை பிடிச்ச மாதிரி பேசுகிறேன், உள்ளே தூக்கி போட வேணாம் அப்படின்ட்டான். நீங்கள் நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு அவர் நினைக்கிறீங்க, அவர் உங்களை ஏமாற்றினார் உண்மையிலே இல்லை. இப்போ அவர் வில்லன் ஆகிட்டார் இல்லையா? சூழ்நிலை தானே வில்லன் ஆக்குது. மனிதர்கள் அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது உங்கள் வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கும்போது, இனிமேல் உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லும்போது உங்கள் உறவுகள் புரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு இயக்கம் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆக எல்லோரும் நல்லவர்கள் தானே, இயக்கங்கள் தானே அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் தான் மாற்றுது. அந்த சூழ்நிலைகள் தான் வில்லன் வாழ்க்கையில். அதுதான் காதல் கோட்டை. இதை நான் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் நான் மனிதர்களை நேரடியாக பார்த்து பேசுகிறதே இல்லை. ஏன்னா மனிதர்கள் சூழ்நிலையின் கைதிகள். மனிதர்கள் சூழ்நிலையின் கைதிகள். நீங்கள் காதல் கோட்டையினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து பாருங்களேன். நீங்கள் இந்த லாபம் வந்து நீங்கள் த்ரூ அவுட் வேர்ல்டு அப்ளை பண்ணியா யாரும் இதை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. சூழ்நிலையின் கைதிகள் அது அப்படி தான் நகர்த்தும்.
நீங்கள் ஒரு வளைகுடா போகிற எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆசையாக இவனை ஒரு இளவரசனை சுட்டு கொண்டதுக்காக ஒரு வேர்ல்டு வார் வந்தது. என்ன வருது, எதனால் வருது, எதற்காக? ஒரு தனி மனிதனை சுட்டு கொண்டா அவனுக்கு அப்படின்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அது மாதிரி இருக்கும். தனி மனித வாழ்க்கை எடுத்து பாருங்கள், அது மாதிரி இருக்கும். இவர்கள் கதையில் வில்லனை உருவாக்குகிறார்கள். நான் கதையில் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன், சூழ்நிலைகளில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். நான் ரொம்ப 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 அஞ்சு அன்றைக்கி சத்யராஜ் சார் மேனேஜர். அப்போ அன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரியவர் எல்லோரும் தெரியும். கதை சொல்கிறதுக்கு கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு வர சொல்லிட்டார். நான் 2 மணின்னா நான் மத்தியானம் 2 மணிக்குனா 1:30 மணிக்கு போய் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்போதுமே மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் ஆஃபீஸ் வருவார். இது இவருடைய பழக்கம். நான் 2 மணிக்கு போய் உட்காந்தோன்னா ஆஃபீஸ் பையன் சொன்னால், சார் வரமாட்டார் சார் அப்படின்னு. இல்லை, அவர் என்ன 2 மணிக்கு வர சொல்லியிருக்காரு, வரமாட்டார்னு சொன்னால் கேளுங்க. 2:30 வரைக்கும் உட்காந்து, சார் மரியாதையாக சொல்கிறேன்ல. தெளிவாக சூர்யாவுக்கு தெரியும், நம்ம கமலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா காசு வேணும் அப்படின்னு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாடுறது பொண்ணு. வந்தியானா உனக்கு எப்படி சோறு போடுறதுன்னு யோசிக்கிறவன் ஆணு. நான் அன்றைக்கி தேவா சாரோட ஒரு கம்போசிங் இருந்துச்சு. அப்போ உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருந்தாங்க. அந்த உட்லண்ட்ஸில் கம்போசிங் காலையில் போனோன்னு தேவா சார் அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதில் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அந்த சீனில் அந்த ஐடியா சொன்னேன், இந்த சீனில் ஐடியா சொன்னேன். எனக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா